ஹலோ கைஸ், வணக்கம். கைஸ், இந்த வாரம் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 2025ல நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். 2025ல 67,000 ஓவராலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் -16,000 போயிருக்குங்க. -23% நான் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலில் இறங்கியிருக்கு. அண்ட் ஓவரால் நான் காட்டுறேன். ஓகே, ஓவரால் என்னோட போர்ட்ஃபோலியோ இதுதாங்க. ஸோ இந்த ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அபவ் 40% நெகட்டிவ்லாம் போயிருக்கு. ஐம் நாட் வரிட் அபவுட் ஆர் ஐ எம் நாட் டென்ஸ்ட் ஆல்சோ, பிகாஸ் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸோட 2024 ஏர்னிங்ஸ் பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ், எந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் பர் ஷேரில் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, எல்லாமே பாசிட்டிவ் ஏர்னிங்ஸ் பர் ஷேரில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 248 ருபீஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஓவராலாக எனக்கு இருக்குங்க. ஆனால் 2025 ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா கப்புள் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி நெகட்டிவில் போயிருக்கு. லைக் ESAF, SFB, இந்த கம்பெனி, NBFCங்க, இட்ஸ் ஒன் ஆஃப் த NBFC. இது வந்து நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் போயிருக்கு. அண்ட் ஹைண்ட்வேர் ஹோம் இனோவேஷனும் நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் போயிருக்கு. ஓகே, கப்புள் ஆஃப் கம்பெனிஸ் தான் எனக்கு நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா என் போர்ட்ஃபோலியோவில் 175 ருபீஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க, 3 குவார்ட்டர் சேர்த்து. ஓகே, இன்னும் 1 மோர் குவார்ட்டர் இருக்குது. அதோட ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 58 ருபீஸ் வரலாம் நெக்ஸ்ட் குவார்ட்டரோட ரிசல்ட். ஸோ ஓவராலாக 233 ஐம் எக்ஸ்பெக்டிங் டு ஏர்ன். ஸோ இந்த 233 பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வில் பி அரவுண்ட் 6.16%. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா -4.42% இருக்குங்க. ஸோ சிமிலராக இருக்கும். என்னோட போர்ட்ஃபோலியோ எவ்வளோ டவுன் ஆகலாம் அப்படின்னா ஹையர் சான்சஸ் -6%லேருந்து -9% வரையும் ஆகலாங்க. ஓகே, ஹையர் சான்சஸ். ஓகே, இதுக்கு மேலே போகுது அப்படின்னா எனக்கு வேல்யூவேஷன்ஸ் PE மல்டிபிள் வைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூடில் கிடைக்கும் ஸ்டாக்ஸை கண்ணை மூடி இன்வெஸ்ட் பண்ணுவேன், விச் எவர் ஹேவிங் அ பாசிட்டிவ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஓகே, எந்தெந்த கம்பெனியில் பாசிட்டிவ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இருக்கோ அந்த கம்பெனியை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, ரைட் நவ் என்ன ஓவரால் போர்ட்ஃபோலியோ இதுதான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து ஜூலை 15 வித்துட்டேன். ஐவ் ஜஸ்ட் டெலிட்டட் ஆல் மை வீடியோஸ் டியூ டு சம் ரீசன்ஸ். பட் இப்போ புதுசாக திரும்ப நான் அப்டேட் பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோவும். ஸோ I just want to be honest, like July 15 நான் வித்ததால I cut down my portfolio by 60 to 70% கேபிட்டலை காப்பாற்றிட்டேன் அன்றைக்கே. ஸோ இப்போ இருக்க மார்க்கெட் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா 60% கேபிட்டலில் நான் வெளியே எடுத்தது ரொம்ப நல்லதாக போச்சு. ஓகே, அண்ட் தட் இஸ் வை ஐம் சிட்டிங் வித் -4.42%. நாட் பேட், கரெக்டுங்களா? ஏன்னா நிஃப்டியே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் அ கம்பேரிசன் சேக் நான் சொல்கிறேன், நிஃப்டியே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14% டவுன் ஆயிருக்கு. என்னோட போர்ட்ஃபோலியோ கரண்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா -4.42% தான். ஸோ நாட் பேட். பட் 2025ல இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா -23%. நிஃப்டியை பீட் பண்ண முடியல, பிகாஸ் நிஃப்டி வந்து -14, எந்து வந்து பார்த்தீங்கன்னா -23. ஸோ ஆப்வியஸாக பீட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா கப்புள் ஆஃப் கம்பெனிஸ் வந்து சொதப்பிருச்சு, நெகட்டிவ் ஏர்னிங்ஸாக மாறிடுச்சு. நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே பாசிட்டிவ் ஏர்னிங்ஸ் இருக்கிற கம்பெனி தான். பட் Q1, Q2, Q3 வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக எனக்கு டேர்ன் ஆயிருக்கு. ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் அடி வாங்கியிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், ஸ்ட்ரைட்டாகவே விசிபிளாக இருக்குது உங்கள் நம்பர்ஸ். 23லேருந்து 14 ஆப்வியஸாக அங்கே ஷேர் விழும். அண்ட் 1.52 to 0.49 டெஃபினட்டாக விழும். ஸோ நான் ஆவரேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, லெட் மீ டேக் அன் ஆவரேஜ் which is 19.97. okay, so அடுத்த Q4 I'm expecting 19.97 earnings. ஸோ 80 ரூபா ஏர்னிங்ஸ் இருந்துச்சு 2024ல. 2025ல பார்த்தீங்கன்னா ஐம் எக்ஸ்பெக்டிங் டு ஹேவ் 79. ஸோ 1.16% என்னோட ஏர்னிங் வந்து அடி வாங்குவோம் டெஃபினட்டாக. ஓகே, பட் என்னோட ஸ்டாக் ப்ரைஸ் ரியாக்ட் ஆனது வந்து -23, பிகாஸ் நிஃப்டி விழுந்ததால். மேபி இந்த ஸ்டாக்ஸோட ஆல்ஃபா வேல்யூ ஆர் பீட்டா வேல்யூ
ஆல்ஃபா கிடையாது, பீட்டா வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். ஓகே, பெஞ்ச்மார்க் 1.6 இருந்திருக்கலாம், 1.6 ஆர் 1.7. அதனால தான் இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் 2025ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸை தனியாக போட்டு வைங்க, அண்ட் ஓவராலும் தனியாக போட்டு வச்சுக்குவாங்க. ஃபினான்ஷியல் இயர் 24க்கும் 25க்கும் கம்பேரிசன் ஆஃப் ஏர்னிங்ஸ் ஆஸ் அ இன்வெஸ்டர் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு ஷேருக்கு கம்பெனி வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுதுன்னு தான் எதிர்பார்ப்போம். ஸோ அந்த எதிர்பார்ப்பை வந்து கம்பெனி வந்து பூர்த்தி பண்ணுதா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் ஆஸ் அ இன்வெஸ்டர். அண்ட் செகண்ட் ஸ்டெப், இப்போ இருக்க பிஸ்னஸை அவங்க எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ரேண்டம்லி டேக்கிங் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ஃபெட்ரல் பேங்க் வந்து 15 ரூபா 93 பண்ணியிருக்காங்க 24ல். ஸோ இந்த வருஷம் ட்ராப் ஆயிருக்கு. ஓகே, 12.52. ஸோ ஆப்வியஸாக இந்த வருஷம் ட்ராப் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள், ஹைப்போதெசிஸ் நம்பர். ஓகே, ஹைப்போதெட்டிக்கல் நம்பர். ஓகே, ஸோ 12.52 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ராப் ஆன ஏர்னிங்ஸ் பர் ஷேர்லேருந்து இந்த 15 ரீச் பண்ணுறதுக்காக மேனேஜ்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, பிஸ்னஸ் லெவலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, பிஸ்னஸ் லெவலில் எந்த ப்ராப்ளம் இல்லை, ஓவரால் செக்டாரே டவுன் ஆயிருக்கு அப்படின்னா ஓகே, ஒன்ஸ் இந்த 15 ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். 15லேருந்து திரும்ப 17, 18, 19 இதை எப்படி போகிறாங்க, அதுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும் கைஸ். ஓகே, ஆஸ் அ இன்வெஸ்டர் ஐ எக்ஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் கம்பெனி டு டூ அ பாசிட்டிவ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். செகண்ட், ஃபியூச்சருக்கு தேவையான எக்ஸ்பேன்ஷனும் அண்ட் பிஸ்னஸ் செக்மெண்ட்டை வந்து இனோவேட்டும் பண்ணணும். ஓகே, அந்த 2 ப்ராசஸும் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து எந்த கம்பெனியும் வந்து ரிட்டர்ன் கொடுக்காம இருக்காது, அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ இன்வெஸ்டட் அட் அ ஹையர் வேல்யூவேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிஇ ரேஷியோ பார்க்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதால நான் சொல்கிறேன். ஐ வாஸ் ஜஸ்ட் ரீடிங் அபவுட் அ கம்பெனி, கேபிஆர் மில்ஸை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ பிஇ ரேஷியோ ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸை பற்றி பேசுகிறேன். 23 பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 23 ரூபா இருந்துச்சு, ரேஷியோ வித் 35 மல்டிபிள். அதே கம்பெனி மார்ச் 7 பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா, ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 ரூபா இருக்கு. இப்போ அப்படியே ப்ரைஸை போய் பார்ப்போம். Same date, I'll just take you guys for same date, 27 October 2023. Okay, somewhere here, okay, in between this, சரிங்களா. ஸோ க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 738ங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 865 இருக்கு. ஸோ ப்ரைஸ் வைஸ் டெஃபினட்டாக ஏறும், பட் வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே வேல்யூவேஷனில் தான் இருக்குது. இப்போ இங்கே எவ்வளோ இருக்கும் வேல்யூவேஷன், அக்டோபர் 2023ல் எனக்கு எவ்வளோ வேல்யூவேஷன் இருக்கோ அதே வேல்யூவேஷன் தான் இப்போயும். ஓகே, ஸ்லைட்டாக தான் க்ரோ ஆயிருக்கு ப்ரைஸு. ஓகே, இப்போ நம்ம யோசிக்கணும் ஆஸ் அ இன்வெஸ்டர், கம்பெனி வந்து இந்த 23 ஏர்னிங்ஸ் பர் ஷேரை எப்போ வந்து 25 ஆக்கும், 26 ஆக்கும். ஓகே, இப்போ இந்த 25, 26 அண்ட் 27 இன்க்ரீஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஃபேர் வேல்யூவாக இருக்கா அப்படி பார்த்துட்டு நம்ம பிக் பண்ணலாம். நான் இப்போ தான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த கம்பெனியை பற்றி. ஃபர்தராக அவங்களோட செக்மெண்ட் வைஸ் நான் பிரேக் பண்ணணும், கின்னட்டு, ஃபேப்ரிக்கு, இதெல்லாம் பிரேக்கப் பண்ணணும். அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் தான் ஜாஸ்தி உங்களுக்கு. அண்ட் ஃபர்தராக இதையும் நான் இன்னும் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்க கம்பெனிஸை வந்து நீங்கள் 25ல் இன்வெஸ்ட் பண்ணுறத தனியாகவும் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறத தனியாகவும் போட்டுட்டு ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், பி ரேஷியோ பண்ணலாம். பி ரேஷியோ. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபண்டமெண்டல்ஸ். டோன்ட் வெரி அபவுட் டெக்னிக்கல், ஃபண்டமெண்டலில் வந்து கப்புள் ஆஃப் கொஷின்ஸ் லைக் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்களா, பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எனி ப்ராப்ளம், ஆர் பாலிசி சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா, அண்ட் ஃப்ரீ ட்ரேடோ இல்லை டாரிஃப்ஸோ பரவாயில்லையா அது பார்க்கணும். அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எனி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், த பீப்புள் ஹூ ரன் த பிஸ்னஸ், அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க ப்ராப்ளத்தை. ஓகே, ப்ராப்ளமாக இருந்தாலும் எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க, ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்தாலும் எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க. ஓகே, அந்த இதை
எக்ஸ்பான்ஷன், பிஸ்னஸ் செக்மெண்ட், பாலிசி சேஞ்சஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் அனலைசிஸ். ஓகே, காம்படிட்டர் அனலைசிஸ். சேம் செக்மெண்ட்லேயே சிமிலர் லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கும். இந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி வந்து மச் பெட்டரா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அண்ட் செக்டாரோட growth ரேட் எப்படி க்ரோ ஆகுது செக்டாரை விட. ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சரை எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸ்பான்ஷனில் இருக்காங்களா, பிஸ்னஸ், நான் ஒன்று ரெண்டு விட்டுருக்கலாம். ஐம் ஜஸ்ட் ரேண்டம்லி த்ரோயிங் அவுட், லைக் எனக்கு இப்போ கரண்ட்டாக என்னென்ன ஞாபகம் வருதோ அதெல்லாம் த்ரோ பண்ணுறேன் இங்கே. ஸோ எக்ஸ்பான்ஷன், பிஸ்னஸ் செக்மெண்ட்டை வந்து ஓல்டு பிஸ்னஸ் செக்மெண்ட்டா இல்லை நியூ இன்னோவேட் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். பாலிசி சேஞ்சஸ், மேனேஜ்மெண்ட்டு கம்பிட்டன்சி எவ்வளோ இருக்குது, அண்ட் மேனேஜ்மெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அது எப்படி இருக்குது டு ஹேண்டில் த ப்ராப்ளம், டு கம் அவுட் ஆஃப் அ ப்ராப்ளம் வித் அ சூப்பர் சொல்யூஷன்ஸ், அது இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் காம்படிட்டர் அனலைசிஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் நியூ காம்படிட்டர் என்ட்ரி அந்த செக்டாரில் இருக்க பல ஸ்டாக்ஸ் அடி வாங்கலாம். ஃபார் அ ரீசன்ட் எக்ஸாம்பிள் அல்ட்ரா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிறது கேபிள்ஸ் உள்ள. ஓகே, அண்ட் செக்டாரோட growth ரேட் எப்படி இருக்குது. ஓகே, ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 3 or 5 years உங்களுக்கு ஃப்ரீ சோர்ஸே இருக்கும், கன்சல்டன்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கும் இந்த செக்டார் எப்படி க்ரோ ஆகும்ட்டு. ஸ்பெசிஃபிக்லி லுக் ஃபார் இந்தியா. ஓகே, இந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஃபர்தர் கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் போடுங்க வேற என்ன மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் பார்ப்பீங்கன்ட்டு. பட் என்னோட பர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, எந்த ப்ராப்ளம் பிஸ்னஸில் வந்தாலும் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு என்னோட ப்ரையாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட். என்ன பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் ஓகே, காம்படிட்டர் சைடில் இருந்து ப்ரெஷர் ஆகட்டும், பாலிசி சேஞ்சஸ் ஆகட்டும், பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம், சப்போஸ் எக்ஸாம்பிள் த்ரோ பண்ணுற ஒரு பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் அ ரெவென்யூ ஜென்ரேட்டர். ஓகே, ஒரு 25% ஆஃப் த ரெவென்யூ வந்து அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிலேருந்து தான் வருது அப்படின்னா அது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுலேருந்து எப்படி வந்து ரிகவரி ஆகிறாங்க கம்பெனி. ஓகே, அந்த மாதிரி. அண்ட் செக்டார் growth ரேட் எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் தாங்க. ஓகே, அண்ட் தென் அதர் திங்ஸ், பாலிசி சேஞ்ச். ஏன்னா பாலிசி சேஞ்ச் ஹேஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட். ஒரு ஸ்மால் பாலிசி சேஞ்ச் அப்டேட் வந்துச்சுன்னா இம்மீடியட் அது ஒரு பெரிய ஷேர் மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் நிறைய கம்பெனிஸ் பார்த்துருக்கலாம். அப்புறம் பிஸ்னஸ் செக்மெண்ட், இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட் வந்து பெட்டராக இருக்கா, மற்ற காம்படிட்டர்ஸோட பெட்டராக இருக்கா, இது என்னோட 3rd ரேங்க்ல வரும். ஸோ இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதால என்னோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து இம்ப்ரூவ் ஆகுமா. நீங்கள் எந்த எக்ஸ்பான்ஷன் வரட்டும், எந்த ஆர்டர் புக் வரட்டும், இல்லை எது ஆர்டர் புக் ஆகட்டும், எக்ஸ்பான்ஷன் ஆகட்டும், நான் மேனுஃபேக்சர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதெல்லாம் ஓகே. எனக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இம்ப்ரூவ் ஆகுமா அட் எண்ட் ஆஃப் த டே ஆஸ் அ இன்வெஸ்டராக நான் எதிர்பார்க்கறதுங்க. ஓகே, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சால் உங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்லையோ கூகுள் ஷீட்லையோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. யூ பிகம் அ பெட்டர் பர்சன் ஆஸ் அ இன்வெஸ்டர், யூ வில் பிகம் அ பெட்டர் அப்படின்றது தான் என்னோட தாட்ஸ். ஓகே, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு டேக் திஸ் பர்சன்டேஜ் ஆர் நம்பர்ஸ் மைண்டில் எடுத்துக்க வேண்டாம். லெட் சி ஓகே வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். என்னோட அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இன்வெஸ்ட் பண்ணணும் எல்லாரும் அப்படின்ற ஒரு மோட்டோ தான். ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் ஆகட்டும், டெக்னிக்கல்ஸ் ஆகட்டும், எல்லாருமே இதை அனலைஸ் பண்ணிட்டு பெட்டராக ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம பெட்டரான டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மோட்டோ ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ நான் ஓப்பனாக காமிச்சிருக்கேன், லைக் என்னோட பர்சன்டேஜ் வந்து பாருங்கள் எவ்வளோ 22, 40. பட் ஐ எம் நாட் டேக்கிங் டு மை ஹெட். ஓகே, நான் இன்வெஸ்ட் பண்ணப்போ இதெல்லாமே பாசிட்டிவ், நீங்களே பார்க்கலாம், இதெல்லாமே பாசிட்டிவ். 8 ரூபால இருந்துச்சுங்க இந்த பர்டிகுலர் கம்பெனி, 8 ரூபா ஏர்னிங்ஸ் கொடுத்தது எனக்கு. ஐ இன்வெஸ்டட் அட் 54. இப்போ நீங்கள் இந்த PE ரேஷியோ கணக்கு போட்டு பாருங்களேன். ஜஸ்ட் ஃபார் இந்த வீடியோ நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ், கரெக்டுங்களா? நான் இன்வெஸ்ட் பண்ண PE மல்டிபிள் பாருங்க. ஓகே, ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணது 6.53 மல்டிபிளில் நான் இன்வெஸ்ட் பண்ணேங்க.
இஸ் இட் பேடான்னு கேட்டிங்கன்னா நாட் பேட். 6.53 இஸ் ஸ்டில் குட், கரெக்டுங்களா? பட் ஸ்டில் அது பேட் ஆயிடுச்சு. ஓகே, நீட் நாட் டு பி. அதுக்கு தான் ஒரே ஸ்டாக்ல போடாதீங்க, டைவர்சிஃபை பண்ணி போடுங்கன்றாங்க. பட் இப்போ கொஞ்சம் அந்த டைவர்சிஃபிகேஷன் வந்து பிகமிங் லைக் அ வெரி டைல்யூட்டட் வேர்ட். பட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட். நான் இப்போ டைவர்சிஃபை பண்ணதால என் போர்ட்ஃபோலியோ காப்பாற்றப்பட்டது. இதுவே நான் ஜாஸ்தி மணி இதுலேயே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா குட் ஹவ் பீன் லைக் 30% லாஸில் இருந்திருக்கலாம். ஓகே, நான் 70% ஆஃப் கேபிட்டல் இதிலே போட்டிருந்தேன்னா லாஸ் ஆயிருக்கலாம். ஸோ ஸ்டில் அந்த டைவர்சிஃபிகேஷன்ன்ற வேர்டுக்கு ரியல் எக்ஸாம்பிள் நான் பார்த்துருக்கேன். இப்போ என் போர்ட்ஃபோலியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ 6.53 இருக்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணேங்க. இஸ் இட் பேட் கேட்டிங்கன்னா நோ, இட்ஸ் நாட் பேட். டெஃபினெட்லி இட்ஸ் நாட் பேட், கரெக்ட். அண்ட் இது பெரிய தப்பு பாருங்க, 103 இருக்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 3.08 is the earnings per share. I have invested at 103 PE multiple. And இப்போ negative earnings. Okay, two good examples immediata which I can pick it from my portfolio. Okay, ஒன்று வந்து பாருங்க லோயஸ்ட் PE மல்டிபிளில் பிக் பண்ணியிருக்கேன், இன்னொன்று வந்து பாருங்க ஹையஸ்ட்ல பிக் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் பர் ஷேரில் உட்காந்துட்டு இருக்கு இயர் ஃபினான்ஷியல் இயர் 2025ல. ஸோ தட் இஸ் ஹவ். பட் டைவர்சிஃபை பண்ணதால ஐ எம் ஏபிள் டு சர்வை. ஓகே, இப்போ இது பாருங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து கேடிகே பேங்க் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணது ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால இட் இஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணது 2020லே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால 1 PE ரேஷியோவில் காட்டுது. பட் ரைட் நவ் இட் இஸ் அட் 27 earningsங்க 3 குவார்ட்டர்லேயே. ஓகே, டசன்ட் மேக் சென்ஸ். ஓகே, ப்ராபப்லி ஐ ஜஸ்ட் டேக் 25. ஸோ இது ப்ராப்பராக நம்மளுக்கு yeah. So big mistake which I have done is Hindware Home Innovation 103 multiple invest பண்ணேன். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. தட் இஸ் வை ஐ எம் சேயிங் மேக் அ டேபிள். ஓகே, சி இந்த ஏர்னிங்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன PE ரேஷியோவில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இது இருக்கிறதுல ஹையஸ்ட் PE மல்டிபிளாக பாருங்கள், 103ல் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், விச் இஸ் அ பேட் கால் விச் ஐ ஹவ் டேக்கன். ஓகே, ஸோ பெட்டராக இன்வெஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவர் 14.70 இன்வெஸ்ட் பண்ணேன். பட் ஸ்டில் ப்ராஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ப்ராஃபிட்டில் இல்லை, -0.37% டவுனில் இருக்குது. ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் பாருங்கள் 37, 39 மல்டிபிள். நிஃப்டி PE மல்டிபிளோட ஜாஸ்தியாக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக்ஸில். செக்டாருக்குன்னு ஒரு PE மல்டிபிள் இருக்கும், அதை விட ஜாஸ்தியாக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், விச் இஸ் அ பிக் மிஸ்டேக். தட் இஸ் வை ஐ எம் ஹேவிங் அ லாஸ். ஓகே, 24% ஆகட்டும், 45% ஆகட்டும். ஸோ லாஜிஸ்டிக் கம்பெனியில் 39 PE மல்டிபிள் விச் இஸ் அ கிரைம். ஷுட் நாட் பை தட். ஏன்னா அவங்க ஏர்னிங்ஸ் பர் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆஸ் எ செக்டாராகவே. பட் 39 மல்டிபிள்ன்றது ஜாஸ்திங்க நான் இன்வெஸ்ட் பண்ணது. ஓகே, இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ பெட்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பை ஆவரேஜ், கரண்ட் ப்ரைஸு, குவான்டிட்டி, இன்வெஸ்டட் அமௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் பர்சன்டேஜ், லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர், கரண்ட் இயரோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண PE ரேஷியோ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் டவுன் ஆனாலே ஹையர் சான்சஸ் தட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ப்ரைஸ்லேருந்து கம்மியாக சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அன்லெஸ் ஆர் அன்டில் ஃபண்டமெண்டலாக அவங்க ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் பெட்டராக இருந்தால், ஏதோ இன்வெஸ்டர் வந்து ஃபியூச்சரில் இந்த கம்பெனி நல்லா பண்ணும் அப்படி ஒரு ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தால் மட்டும்தான் PE ரேஷியோ வந்து ரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அண்ட் ட்ரை டு கிரியேட் அ ஸ்மால் டேபிள், மேட்டர் ஆஃப் 20 மினிட்ஸில் பண்ணிடலாம். அது ஷுட் ஹெல்ப் யூ கைஸ். ஓகே, இப்போ நான் ரிவ்யூ பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது வாட் ஆல் மிஸ்டேக் ஐ ஹவ் டன். அண்ட் இந்த ரேஷியோலலாம் நான் பண்ணியிருக்க கூடாதுன்றத டேட்டா க்ளீனாக சொல்லுது. ஓகே, 103.48 இஸ் நாட் ஈவன் கரெக்ட் PE மல்டிபிள் டு இன்வெஸ்ட். ஓகே, ப்ராபப்ளி இப்போ இந்த 202ல் இருக்கு பாருங்க, அதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம்.
ஜஸ்ட் 202 போட்டாலே 65 வருதுங்க. அதுவுமே ஜாஸ்தி தான். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் டோன்ட் டேக் மை நம்பர்ஸ் ஆர் டோன்ட் டேக் மை சிம்பிள்ஸ் விச் எவர் ஐ ஹவ் இன்வெஸ்டட். ஏன் அப்படின்னா என்னோட தாட் ப்ராசஸ் அந்த டைமில் நான் இன்வெஸ்ட் பண்ணப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஐ எம் ஆல்சோ லேர்னிங். ஓகே, ஐ வாண்ட் டு டெல் யூ கைஸ், ஐ எம் ஆல்சோ லேர்னிங். ஐ எம் நாட் அ அட்வைசர். சரிங்களா? எந்த சிம்பிளும் நீங்களே எடுத்துக்காதீங்க. நான் ஒரு கான்செப்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நான் படித்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். பட் என்னோட வே ஆஃப் இன்வெஸ்டிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, உங்களோட ரிசர்ச்சும் நீங்கள் பண்ணுங்கள், அட்வைசர் கேளுங்க. பட் ஐ வாண்ட் ஆஸ் அ இன்வெஸ்டர் யூ டு ஹேவ் திஸ் டேபிள் ஸோ தட் யூ நோ யுவர் கம்பெனி இஸ் ஏர்னிங் ஆர் நாட். அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஹை வேல்யூவேஷனா இல்லையா? இப்போ யாராவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபெட்ரல் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றத நீங்கள் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் யாரோ ஒரு வீடியோ வருது. ஓகே, சிம்பிள் கான்செப்ட். ஃபினான்ஷியல் இயர் 25 லாஸ்ட் அவங்க ஏர்னிங்ஸ் எவ்வளோ, இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ. ஓகே, இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் போட்டுக்கோங்க. ஓகே, அண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பிஇ ரேஷியோ எங்கே இருக்குது, ஓகே, வேல்யூவேஷன் ஹையில் இருக்கா லோவில் இருக்கா, தென் டேக் அ டிசிஷன். ஓகே, அட்லீஸ்ட் யாரையும் நம்பாமல் பை சீயிங் யர் டேட்டா யூ கேன் பிலீவ் ஆன் யுவர் ஓன். கரெக்டுங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஐ ஹோப் திஸ் வீடியோ மேக் சம் சென்ஸ். அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலனா கமெண்ட் செக்ஷனில் எந்த பார்ட் புரியல அண்ட் வாட் பார்ட் ஐ கேன் எக்ஸ்பிளைன் பெட்டர்ன்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.